ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள எல்லாரையும் நம்மளுடைய விகே கிச்சன் குடும்பத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறேங்க. ஒரு அருமையான ரெசிபி. வீட்லயே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு 15 நிமிஷத்திலே செய்யக்கூடிய ஒரு சப்பாத்தி புலாவுக்கு சூப்பர் ஆப்ட்டான ரெசிபி. வெஜிடபிள் பாயா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க வந்து தக்காளி வந்து பெரிய தக்காளியா இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்கங்க. தேங்காய், உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீச்சு எடுத்து வந்திருக்கேன். அதேபோல பச்சை மிளகா வந்து ஒரு 8 பச்சை மிளகா. ஏன்னா, இந்த ரெசிபிக்கு நம்ம பச்சை மிளகா காரம் மட்டும் தான் போடுறோம். அதனால பச்சை மிளகா, பட்டை வகைகள் பட்டை, கிராம்பு, கல்பாசி கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நான் வந்து வதக்கி விட்டுட்டு தக்காளி நம்ம வச்சுருந்த தக்காளியும் போட்டாச்சு. போட்டுட்டு பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு, நீங்கள் இந்த சமயத்தில் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடச்சிச்சின்னா அது ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி காஞ்ச பட்டாணின்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி காஞ்ச பட்டாணி எடுத்ததுனால அந்த பட்டாணியை அதோடு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கிளறி கொடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம கிளறி கொடுத்துட்டு இதுக்கு பேஸ்ட் ஒன்று தேங்காய் பேஸ்ட்டு. தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், பொரிகடலை 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு சுடு தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். கசகசாவும் ஒரு 8 முந்திரி பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு கிளறி கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் நம்ம போடுறப்ப நல்லா கிளறி கொடுக்குறப்பயே நல்லா ஒரு வாசமாக இருக்கும். அந்த பொருள் அப்படியே போய் நிற்காது. நல்லா கிளறி கொடுக்குறப்ப எல்லா இடத்துலையுமே அது நல்லா அப்சர்வ் ஆகி வந்துருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே கிளறி கொடுத்தாச்சு. கிளறி கொடுத்த பிறகு தேவையான அளவு உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் திக்காக நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நல்லா தண்ணியாக லூஸாக வேணும்னாலும் தண்ணி அளவில் மட்டும் வீட்டுக்கு தகுந்தாப்புல அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா எண்ணெய் சுருள நல்லா கிண்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி நல்லா மிக்சியில் அந்த மீதி இருக்க அந்த தேங்காவோடு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த தேங்காய்க்கு தேவையான அளவு தண்ணியும் நான் ஊற்றியாச்சு. எனக்கு காரம் பத்தலை. உங்களுக்கு சப்போஸ் காரம் பத்தலாட்டி இந்த சமயத்தில் பச்சை மிளகா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு 2 விசில் தாங்க விட்டு எடுத்திங்கன்னா ஒரு அருமையான சூப்பர் எம்மியான நம்மளுக்கு வெஜிடபிள் பாயா வந்து தயாராகிருங்க. இது வந்து பரோட்டாக்கு கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் அசத்துங்க. சூப்பர் எம்மியாக இருந்துச்சு. உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.